வணக்கங்க. அம்மா கை சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோக்காக என்ன செய்ய போகிறேன்னா, ஆட்டு செவரொட்டி செய்ய போகிறேங்க. வறுவல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து செய்ய போகிற ரெசிபியை செலக்ட் பண்ணது நான் தான். அது வந்து என்னோட பர்சனல் சஜஷனாக அம்மா கிட்ட சொன்னேன். ஸோ அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆட்டு செவரொட்டி வறுவல் செய்யறதுக்காக மசாலாலாம் வறுத்து அரைக்கணுங்க. நம்ம அடுப்பு பற்ற வச்சு வறுத்துக்கலாம். செஃப் நான் தான் இன்னைக்கு இருக்குது. வாங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, சட்டி காஞ்சிச்சு. சீரகம் ஒரு ஸ்பூனு, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய் 4, கரைக்கொத்தமல்லி வந்து ஒரு 2 ஸ்பூன். இதெல்லாம் வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கலாம். நிதானமா இப்படி எடுக்கணும். நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி நீங்க பார்த்து செய்யுங்க. சரிங்க. ஸோ நாங்க எப்படி பண்றோமோ அதை மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் எந்த அடியும் இல்லாம நீட்டா பண்ணுவீங்க. சரிங்களா? பாருங்க என்ன அழகா போட்டேன் பத்தியா. ஒண்ணு கூட கீழே ஒண்ணு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பொடி பண்ணி ஆயிடுச்சுங்க. இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வறுவல் செஞ்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். அப்பே போட்டல்லேம்மா மசாலாவுக்கு கொஞ்சமா இது கடுகு போடல, சோம்பு மட்டும் போடுறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு அரைச்சி. இப்போ ஷோரிட்டில் ஸ்மெல் வரும் இல்லையாம்மா, அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு உப்பு மஞ்சள் 2 சேர்த்து கழுவி வச்சுருக்கணும். ஓகே. அது போட்டாவே அந்த ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஸ்டார்டிங்லே உப்பு மஞ்சள் போட்டு ஷோரிட்டி வந்து கழுவி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஸ்மெல்லு வரும், ஒரு மாதிரி வாடை மாதிரி வரும். அது இப்போ மஞ்சள் உப்பு போட்டு கழுவுனதுனால அந்த ஸ்மெல் வராது. சோம்பு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் வந்து 1 கப் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதை சேர்த்துடணும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு. அதனால தான் சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை 1 கொத்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே அது ஸ்மெல்லே மாறிடுது. ஆமாம், அந்த வாசனைக்கு தான் இதை சேர்க்குறது. அதனோட சுவடியோட வாசனை இந்த வாசனை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா ரொம்ப வாசனை இருக்கும். இது என்ன கண்டிக்குமா? ஆப்பா இது எங்கே கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்காது. நாமளே செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான கரண்டி இது. விலை கொடுத்து வாங்காத கரண்டி. இது தக்காளி கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நான் சுரோட்டி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. வந்து சோறுட்டு போட்டுடலாம். நம்மளுக்கு நார்மலாக கடைகளில் வந்து கிடைக்காது ஷோரிட்டி. நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே சொல்லி வச்சா கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு முன்னாடியே சொல்லி வச்சுட்டு வாங்கிக்கணும். அது அவங்களே சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நாம் வீட்டுக்கு எடுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பர்சனலாக அம்மா கிட்ட நான் எதுக்கு செய்ய சொன்னேன்னா, ஆட்டோட ஷோரிட்டியை இது வந்து எனக்கு பர்சனலாக வந்து நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஒரு 3 months பேக் வந்து என்னோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருந்துச்சு. லைக் 6, 7, 8 அதுலேயே இருந்தது. ஸோ அதனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கேட்டப்போ டாக்டர் எல்லாம் சொன்னாங்க, எப்படிப்பா நீ நிற்கிற, உன் பாடியில் ஸ்ட்ரென்த்தே இருக்காது, இப்போ நீ எப்படி இந்த ஹீமோகுளோபின் ரிகவர் ஆகிறதுக்கே உனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 120 days ஆகும், நீ எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. பட் நான் வீட்டில் வந்துட்டு அம்மா கிட்ட சொல்கிறப்போ அம்மா வந்துட்டு
இந்த மாதிரி ஒன்று இருக்குது ஷோரிட்டி, நீ ட்ரை பண்ணி பாரு, நம்ம அப்போல்லாம் ஊரில் அதான் எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கு தான் சொன்னேன், இது வந்து ஒரு நாள் முன்னாடியே நம்ம சொல்லிட்டாரா இது நம்மளுக்கு கிடைக்கும் ஷோரிட்டின்றது. நாட்டில் வந்து லிவர் பக்கம் வரும். ஸோ அதே ஒரு சின்ன பீஸாக தான் இருக்கும், அதுக்காக அது கிடைக்கிறது ரேரு. ஸோ அது வந்து செஞ்சு கொடுத்தாங்க, ஒரு 3 வாரம் தொடர்ந்து செஞ்சு கொடுத்தாங்க. பார்த்தா ஒரு 3 வாரத்துலேயே அதோட பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. லைக் 7லேருந்து டைரெக்டாக 12க்கு போயிடுச்சு ஹீமோகுளோபின் லெவல். அதனால தான் நான் பர்சனலாக சொன்னேன் அம்மா கிட்ட, இது நம்மளுக்கு தெரியறதில்ல எல்லாருக்கும் தெரியட்டுமா, இது எப்படி செய்யறதுன்ட்டு தெரியட்டும், அதுக்காக தான் வீடியோ செஞ்சு போட சொன்னேன். இது என் பையனுக்கும் தான், குழந்தை எடுத்தவங்களும் சாப்பிடலாம், உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, நல்ல பால் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். நம்ம இந்த லிவர் ஃப்ரை இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலருக்கு ஆயிடுச்சுண்ணா. இது கலரே அப்படித்தான்ப்பா, இப்படிதான் வரும். ஓகே, மஞ்சத்தூளும் அதை அரைச்சி பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகணும், ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். நம்ம அரைச்ச மசாலா போடலையா? அது லாஸ்ட்டு சேர்க்கணும். மூடி வச்சிருக்கோம். அடி பிடிச்சிரும், அடிக்கடி கிளறி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சுங்க நல்லா. லாஸ்ட்டை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ண இல்லைங்களா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, வாசனைக்காக கருவேப்பிலை, பாதி எலுமிச்சம்பழம், வாய் மட்டும்தான் வேலை செய்யணும், மற்றது கடைதான் கடை. வாசனை வருது நல்லா. லிவர் ஃப்ரை மாதிரியே ஸ்மெல் வருது. ஆட்டு சௌரட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணிடலாமா? எஸ். வேற தட்டுக்கு வந்து மாத்திக்கலாம். சூப்பரான ஆட்டு சௌரட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. என் பையனுக்கு கொடுக்குறான், அவனுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்லிட்டோம். எல்லாரும் சாப்பிடுறது தான். சாப்பிடு. ஸோ இப்படி தான் இருக்கும் பீஸு. எல்லாம் கரெக்டாக இருக்கும். சேம் நம்ம எப்படி லிவர் சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட் தான் இருக்குது, அதே மெத்தட் தான். அது ஃப்ரை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்குது எல்லாமே, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் அந்த மசாலா அரைச்சி போட்டோம் இல்லையா, அந்த வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கணும். சூப்பராக இருக்குது. நீங்களே இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்போதான் அதோட டேஸ்ட் வந்து தெரியும் உங்களுக்கு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சாப்பிட்டு அப்புறம்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிறங்க. பாய். நன்றி. நன்றி.